சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டா அந்த பாடல் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒரே பாடல்கள்ல நிறைய அணுக்கங்கள் அல்லது சங்கதிகள் அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் சொல்லுங்க. பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்னடிச்சரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ. இது சூன். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மடிச்சரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ. என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவை அள்ளும் சிரிச்ச அந்த எஃபெக்ட் பொத்தி வச்ச பாட்டுல அவங்க பாடியிருப்பாங்க. வெக்க நேரம் போக மஞ்சள் குளிச்ச இவர் பாடியிருப்பாரு. கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா, இல்ல முதுகு தேய்க்கவா, அது கூடாது இது தாராரா, சின்ன காம்புதானே பூவை தாங்குது, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, வட்டமாய் காயும் வெள்ளிலா, கொன்னுதே கொல்லுதே ராத்திரி. ஊரும் ஓரங்கட்டும் ஓசை அணங்கட்டும், காத்தாய் பறந்து வருவே, புது பாட்டா படிச்சு தருவே. அதே மாதிரி இதுல கூட பண்ணிருப்பேன், இளையநிலால கூட பண்ணுவார்ல சிரிப்பு. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ, அது மழையோ நீலவானிலே வெள்ளி ஓடைகள் போடுகின்றதே, என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ, ஸ்ரீதேவியே என்னாவியே எங்கே நீ அங்கே நான் தான், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக ரொம்ப ரொம்ப அருமையான பாடகர்னு சொல்லலாம். நிறைய முறை இவருடைய பாடல்களை கேட்டுட்டு இவர் பேசும் பொழுதும் சரி பாடும் பொழுதும் சரி எனக்கு பர்சனலாக இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், உருவம் தான் இவருடைய உருவமாக இருக்கும், ஆனால் கேட்குறது நமக்கு எஸ்பிபி சார் குரலாக தான் இருக்கும். ஒரு 90-95% பேர் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா எஸ்பிபி சார் இருக்கும் பொழுது எஸ்பிபி சாரனுடைய அவரால் போக முடியாத கச்சேரிகளுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய, அவரை சொல்லி அனுப்பக்கூடிய அளவுக்கு, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு 99% எஸ்பிபி சார் மாதிரியே பாடக்கூடியவர். நிறைய பாடல்கள் அவரும் பாடியிருக்காரு. எஸ்பிபி ராமு அவர்கள், அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். ஹாப்பி. ஒரு டிவோஷனல் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன் சார். ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே,
சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. அப்படியே கேட்க கேட்க அவருடைய குரல் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த குரல் உங்களுக்கு எப்படி சார் வந்து? தெரியல சார், நான் சின்ன வயசுலேருந்து பாலு சார் பாட்டு கேட்டு கேட்டு நாங்கள் ஆந்திராவில் இருந்தோம். அதான் கேட்டு டெய்லி பாடுறது தான். வீட்டில் எல்லாரும் பாடுவாங்க, எங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே. ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நான் தான் வந்தேன். அப்போ கேசட்ரிக் இந்த பிளேயர் தான். அது டெய்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றது, நைட் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அப்படியே ப்ராக்டிஸு. அதில் எதுவாவது வந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த சாங்ஸு, அங்கே ஆடியோ ஷாப் ஒரு ஃப்ரெண்டுது இருந்தது. அங்கே டெய்லி சாயங்காலம் 4 மணிக்கு போயிட்டா நைட் 9 மணி வரையிலும் அந்த பாட்டு கேட்கறது, எழுதுறது, இதே ஒரு பைத்தியமாட்டம். அம்மா நான் தான் இருந்தோம். டெய்லி ப்ராக்டிஸ் தான், அதான் பாடிட்டு இருந்தேன். எனக்கு இஷ்டமான பாட்டு நான் பாடுறது, ப்ளஸ் அது லக்கியாக பாலு சாரோட பாட்டு ஆகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவரு முன்னாடி நீங்க பாடிருக்கீங்களா நிகழ்ச்சிகள்ல? அப்போ எப்படி? பாடியிருக்கேன் சார். தெலுங்கு ஷோஸ் அவர் கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாடியிருக்கேன் நான். நான் ஃபஸ்ட்டு சென்னை வந்தது கூட அவரோட ப்ரோக்ராம் அங்கே டிவி ஷோவில் பாடுதா தீயகான்னுட்டு அந்த ஷோவில் பாடி சில பேர் அங்கே என்னை பார்த்து சென்னை வர சொல்லி, ஜி ஆனந்த் சார் இவங்கெல்லாம் இங்கே சென்னைக்கு வந்து ஏதோ ட்ராக்ஸ் அது இது பாடிட்டு இருந்தேன். பாஷான்னுட்டு ஒரு இன்சார்ஜ் அவர் வந்து என்னை பரத்வாஜ் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். பரத்வாஜ் சார் அப்போது தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஊரில் பிரேம்குமார்ன்னுட்டு அவரு எனக்கு நல்ல சப்போர்ட், ஒரு பிரதர் ஆட்டம். அவர் சொல்லுவார், நீ நல்லா பாடுறப்பா, நீ சென்னை போயிட்டு ட்ரை பண்ணுன்னுட்டு. அந்த டைமில் வந்தோம். கடவுள் இதில் நல்லதான் இப்போ பாடிட்டு இருக்கோம். பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். அதுலேயே நம்ம ப்ரொஃபஷன் கூட அது ஆறது பெரிய சந்தோஷமான விஷயம். நீங்கள் இசை கற்றுக்கிட்டீங்களா? ஒரு 3 இயர்ஸ் கற்றுட்டேன் சார். ப்ளஸ் நான் ஸ்வரம் எழுதிட்டே பாடுவேன். பெரிய ராகம் கிளாசிக்கல் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஏதோ டிவோஷனல் ப்ரோக்ராம்ஸு ப்ளஸ் சினிமா பாட்டு. நான் ரெக்கார்டிங்ஸ் ரெகுலராகவே பாடிட்டு இருப்பேன். இந்த டிவோஷனல்ஸ் எல்லாம் பாடிட்டு இருப்பேன். ஆமாம் ஆமாம், நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பாடுவீங்க எல்லா சேனல். பிரம்மமுராரி நீங்கள் தானே பாடினது? ஆமாம் சார். பாலு சார் பாடினது மெயின். அந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அந்த டயத்தில். இந்த ராயல்ட்டி ப்ராப்ளம் இது கூட இல்லை. அப்போ ஒரு கம்பெனிக்கு நான் பாடியிருந்தேன். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவரார்ச்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவணதர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சர்வசுகந்தசுலேபிதலிங்கம் புத்தி விவர்தன காரணலிங்கம் சித்தசுராசுர வந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இந்த பாட்டு யூடியூப்ல இது கூட பாலு சார் பாடின மாதிரி ரொம்ப பேர் டைட்டிலில் சாரோட பேர் தான் போடுவாங்க. ஆனால் நிறைய இதில்
நான் தான் பாடியிருக்கேன். ஆமாம், தெரியும் தெரியும். அது அந்த குரல் அப்படியே இருக்கிறதுனால இதுவாகிடுறாங்க. இந்த நிறைய இப்போ நீங்கள் பேட்டிகள்லாம் கொடுத்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் இந்த நிகழ்ச்சி பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலு சார் பாடிய பாடல்களில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டால் அந்த பாடல் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போது ஒரே பாடல்களில் நிறைய அணுக்கங்கள் அல்லது சங்கதிகள்லாம் அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் சொல்லுங்கள் சார். பாலு சார் பாடிய எம்எஸ் விஸ்வநாதன் சார் கையாவுக்கு பாடிய இந்த பாரதி கண்ணம்மா, அதில் இம்ப்ரவைசேஷன்ஸ், அந்த பாட்டு பாலு சார் அவரோட ஓன் பண்ணிடுவார். அதில் தான் அந்த ஃபீல், அந்த இம்ப்ரவைசேஷன் பாருங்க. நிலா காலங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி, நிலா காலங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் கோடி, தோகையிடம் காணும் சுகம் இன்னும் பல கோடி. முதல் பயம் வரும், வர வர சுகம் வரும், ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா, பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா, பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா, கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம், தினசரி பலரகம். அந்த ரெண்டு அந்த டிஃபரன்ஸ் வேற சாங் சார். அவருக்கு ஃபர்ஸ்ட் சாங்லேருந்தே அந்த அந்த வேரியேஷன் காட்டணும்னுட்டு ஃபர்ஸ்ட்லயே இருந்தது. நீங்க அந்த 1000 நிலவேவா, அதுக்கப்புறம் வந்து பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்னடிச்சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ, இது டியூன். பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மடிச்சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ. ஒரு பல்லவில பொட்டு வைத்த முகமோ அப்படி பாடியிருப்பாரு. டிஃப்ரெண்ட். அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. நீங்க பாத்திருக்கீங்க சார் அவர் ரெக்கார்டிங்ஸ் போய் பார்த்துருக்கீங்களா? நிறைய ரெக்கார்டிங் பார்த்துருக்கேன் சார். எப்படி இருக்கும் சார் அது? நான் ட்ராக்கும் பாடியிருக்கேன். அவருக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் நான் ட்ராக் பாடினது கூட அவர் பாடியிருப்பாரு. ஆனால் சான்ஸே இல்லை சார். ஒரு பிளேபேக் சிங்கரு இப்படி பாடினாதான் பிளேபேக் சிங்கர்ன்றது எனக்கு தெரிஞ்சு பாலு சார் தான். அந்த எக்ஸ்பிரஷன் பாட்டு எப்படி இருக்கும், அதை அவர் எப்படி சார் பண்ணுவார்? அவரு ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்து ஒரு டிவோஷனல் சாங்கு, அது மியூசிக் டைரக்டர் பாடி இருந்தாரு. அது நானும் கூட அங்கே ரெக்கார்டிங்கில் இருந்தேன். அந்த பாட்டு ஓகே. ஆனால் வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் அந்த இன்ஜினியரை நான் கேட்டேன், அவர் உள்ள பண்ணுறாரு சார், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு? அவரோட பைத்தியம் நான். கொஞ்சம் அந்த மைக் ஓப்பன் பண்ணா அவரு ஃபால்ஸ் வாய்ஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு சார். லைட்டாக தான் அவர் எனர்ஜி மைக் கிட்ட வந்தாதான். அவ்வளோதான். அவரு அணுவு அணுவு நான் இண்டி உன்ன சாயி நீரூபமே இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்றாரு. நேரா மைக் கிட்ட வந்தாரு. அதனாலே அந்த ஸ்பீக்கர் எல்லாம் அதிரும். அப்படியே இப்ப பாடுறாரு. அணு அணு நான் இண்டி உன்ன சாயி నీరూపమే అపురూపమై మది నిండెనుయే నిన్ను చూడగానే ఉలకించిపోయి రారారరా அது அந்த வால்யூம் నిన్ను చూడగా அந்த பிரேயரோட ஃபீல் தரியில் செய் ஜென்மமே அப்படி பாடுற அந்த ஜென்மம், இந்த ஜென்மம் அது உனக்கு சமர்ப்பணம்ன்ற மாதிரி அந்த வால்யூம், அந்த ஃபீல்
அதுதான் நினைச்சேன். அவருக்கு பாதத்தை தொட்டு, சார் என்ன சார் இதுல ஒரு அந்த பாட்டு அப்படி பாடி இருந்தாங்களா? அந்த டைனாமிக்ஸ்லாம் இல்ல கொடுத்து இல்ல அது அவங்க நார்மலான ஒரு பாட்டு. டியூன் பாடியிருப்பாங்க. அப்படிதான் பாடியிருப்பாங்க. ஆனா இவரு அங்க வந்து ஒரு ஒரு அந்த பரமாத்மா எதிரில் நின்னு பாடுற மாதிரி அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். அந்த பாடல்கள்ல வேறு சில அந்த சங்கங்களை பத்தி கண்டினியூ பண்ணுங்க சார். அந்த எக்ஸ்ட்ரா ஃபீல் அது நீங்க காதலின் தீபம் அந்த பாட்டு பாடியிருப்பாரு. அந்த சரணத்துல என்ன பாடுறேன் நான். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவை அள்ளும் ஆ ஆ, பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை மின்னுதே. கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். இது ஆக்சுவலா ராஜா சார் விசில்ல சொல்லி கொடுத்து சார் பாடினது. ஓகே. உடம்பு முடியல, ராஜா சார் வர முடியலன்னு சொல்லிட்டு விசில்லே டியூன் பாடவ அதை கேட்டு எஸ்பி சார் அந்த மயக்கம் என்னெல்லாம் வந்து எல்லாம் சரி 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 சரி. இந்த ராஜா சாரோட கம்போசிங்கு அது பாட்டு தலைவன்ல பாடி இருப்பாரு. பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும். பாழும் போட்டுத்தான் சோர்ந்த போது சேர்த்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே. உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும். தாளமே போட்டுத்தான். சில பாட்டுல சிரிப்பார்ல சார், அந்த அந்த அதை சொல்லுங்க சார். சிரிச்ச அந்த எஃபெக்ட் பொத்தி வச்ச பாட்டுல அவங்க பாடியிருப்பாங்க. ஆமா. தாராராராரா வெக்க நேரம் போக மஞ்சள் குளிச்ச இவர் பாடியிருப்பாரு. கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது இது தாராரா சின்ன காம்புதானே பூவை தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. இதான் ஜானகியம்மா பாடுறோம். ஆளானதே ரொம்ப நாளானதே ஒத்தி வச்ச இவர் ஸ்டார்ட் பண்ணுவார். இதெல்லாம் அவர் போனாவே பண்ணிடுவார். சாங்க்கு வந்து எலிவேட் பண்றது அந்த ஹீரோ அவர் தான். அவரோட அந்த பாட்டுக்கு அவர் தான் ஹீரோ. இந்த பாட்டு ஆலப்போல் வேலப்போல் பாட்டுல அவரு சரணமெல்லாம் 2 பேரும் சேர்த்து பாடியிருப்பாரு. இவரோட பல்லவி வரும். அந்த பல்லவிக்கு ஆலப்போல் அவர் ஒரு எஃபெக்ட் கொடுத்து ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. இது சரணம் பாடுறேன். வேலங்குச்சி நான் வளச்சி
வில்லு வண்டி செஞ்சு தர, வண்டியில வண்டி வந்தா அவள் அச்சி கட்டி கொஞ்ச வர, வட்டமாய் காயும் வெள்ளிலா கொன்னுதே கொல்லுதே ராத்திரி, ஊரும் ஓரங்கட்டும் ஓசை அணங்கட்டும் காத்தாய் பறந்து வருவே, புது பாட்டா படிச்சு தருவேன், ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே, பதில் கேளு அடி கண்ணம்மா, நல்ல நாளு கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா, ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. அந்த ஃபீல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே. அதே மாதிரி இதுல கூட பண்ணிப்பேன், இளையநிலால கூட பண்ணுவார்ல ஒரு சிரிப்பு, அந்த ஸ்மைல் எஃபெக்ட் இளையநிலால செகண்ட் சரணத்துல பாடியிருப்பாரு. முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ, முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ, நீலவானிலே வெள்ளி ஓடைகள் போடுகின்றதே என்ன ஜாடைகள், விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள், இளைய நிலா பொழிகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே இளைய நிலா. இது நீலவான ஓடையில ஒரு சரணத்துல ஒரு ஸ்மைல் கொடுத்திருப்பாரு அவருடைய கம்போசிஷன்ல. அது கங்கைமரன் சார். நானும் நீயும் நாளைதான் மாலை சூடலாம், வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம், விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ, விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ, ஸ்ரீதேவியே என்னாவியே எங்கே நீ அங்கே நான் தான், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீல பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. அந்த அந்த மேல அந்த அந்த செகண்ட் சார் முடிஞ்சு அந்த ஒரு போயிட்டு வரும், அது அது பாடலன்னா அந்த பாட்டுக்கு அழகே வராது. நீலவானவோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. ஒரு எக்ஸ்பிரஷன் சான்ஸே இல்லை. பாடல்கள்ல சோகம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா கையாண்டிருப்பாரு. சில இடத்துல அழுகுற மாதிரியே அந்த 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 தெரியும், அந்த வேதனை தெரியும் வாய்ஸ்ல. அந்த சாங்ஸ் பத்தி அவரு சின்ன புறா ஒன்று ராஜா சாரோட கம்போசிங் பாடியிருப்பாரு. அது பிகினிங்கே அந்த மூட்ல இவரு சின்ன புறா ஒன்று எண்ண கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது, நினைவில் உலவும் நிழல் மேகம், 100 ஆண்டுகள் நீ வாழ்கவே, 100 ஆண்டுகள் நீ வாழ்கவே,
ஒருவன் இதயம் உருகும் நிலையை அறியா புறந்தை நீ வாழ்க. உலகம் முழுதும் உறங்கும் பொழுதும் உறங்கா மனதை நீ காண்க. கீதாஞ்சலி செய்யும் கோயில் மணி சிந்தும் நாதங்கள் கேட்டாயோ? மணி ஓசைகளே எல்தன் ஆசைகளே கேளம்மா. சின்ன புறா ஒன்று எண்ண கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது. நினைவில் உலவும் நிழல் மேகம். 100 ஆண்டுகள் நீ வாழ்கவே. வா 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 வா. அதே மாதிரி அந்த மலையோரம் வீசும் காற்று அந்த பாட்டுல கூட இந்த பாட்டுல கூட வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா? கள்ளிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா? ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா? அன்பே சொல் நானா தொடாகாத ஆனா? உள்மூச்சு வாங்கினேனே முள் மீது தூங்கினேனே. இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே. நிலாவ நாளும் தேடும் வானம் நான். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? ஆராரு பாடினாலும் ஆராரு ஆகாதம்மா. சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. என்னோட தாயும் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? அதே இந்த சோகம் வேற வேற சில பாடல்கள்ல காதல் ரோஜாவை பாடலாம் சார். அது சரணம் கூட அற்புதமா பாடியிருப்பாரு. தென்றல் என்னை தீண்டினார் சேலை தீண்டும் ஞாபகம். சின்ன பூக்கள் பார்த்ததில் தேகம் பார்த்த ஞாபகம். வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம். மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம். வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே. நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே. முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவை எங்கே நீ எங்கே? கண்ணீர் வழியுதடி கண்ணே. கண்ணுக்குள் நீதா கண்ணீரில் நீதா. கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதா. என்னானதோ ஏதானதோ சொல் சொல். பா பா பா. அந்த பெயின் அந்த வார்த்தையில அந்த சொல் அப்படின்னு சொல்லும் போது பாப்பா அதே மாதிரி மின்னலே கூட ரஹ்மான் சாருக்கு செமையா இருக்கும்ல. கண் விழித்து பார்த்தபோது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் சிதைந்து போனதே இன்று சிதைந்து போன சில்லில் எல்லாம் உனது வின்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கின்றேன் உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். சூப்பர் பிரதர். கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன் உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன்.
மின்னலே நீ வந்ததே நடி என் கண்ணிலே ஒரு காயமென்னடி என் வானிலே நீ மறைந்து போன மாயமென்னடி சில நாளிகை நீ வந்து போனது என் மாளிகை அது வெந்து போனது மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. அதுதான் சார் அந்த வயலன் செக்ஷன் மாதிரி அந்த அது போகும்போது அந்த சில நாளிகை போகும்போது அவ்வளவு ஒரு காமிச்சிட்டு அப்படியே அவ்வளவு ஒரு சாஃப்டா. அதுதான் அவருடைய டைனமிக்ஸ் இல்ல. சோகத்துல நிறைய பாடல்கள் இந்த மாதிரி பாடியிருக்காருல்ல. அது சில டைம்ல ஒரு ஃபால்ஸ் நோட் போய் டச் பண்ணிட்டு வருவாரு. அது ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஒரு மாதிரி ஃபால்ஸ் நோட் மாதிரி பாடிட்டு வாழ்வை மாயம் அதுல வந்தனம் ஒரு சரணம்ல நல்ல எஃபெக்டா பாடியிருப்பாரு. பாதங்களில் சதங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன், பூப்பந்தல பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன், பழைய பால் புளித்தது புதிய தேன் இனித்தது, இளந்தென்றல் வீசும் தங்க மாளிகை இதில் தங்கி போக என்ன வாடகை. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வந்தனம் என் வந்தனம் நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம், புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம், உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம் சமர்ப்பணம். பாடல்கள்ல அவரு பேசுற விஷயங்கள் அல்லது இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், அதாவது பாடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எலிவேட் பண்ணிருக்காருல்ல. எம்எஸ்வி சாரோட சிப்பி இருக்குது பாட்டுல. ஆமா, அந்த தன்ன அந்த பாட்டுல செகண்ட் சரணத்துல இவர் ஒரு கமல் சாரோட எஃபெக்ட் கொடுத்திருப்பாரு. அவங்க ஃபீமேலு தன்னனா பாடுவாங்க, தனனா தனனா நானா. இப்ப பார்க்கலாம். தனனா தனனா நானா தானா தனனா தனனா நானா, மழையும் வெயிலும் என்ன உன்னை கண்டால் மலரும் முள்ளும் என்ன, தனனா தனனா தானா. அம்மாடியோ தனனா தனனா தானா. ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள். சபாஷ். யோசிச்சிருக்காரு கமல் சார் இப்படி பண்ணுவாரு ஆனுட்டு. ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள் ஒரு எஃபெக்ட். கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும், கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன், கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன், நீ அறிய. அங்க ஹீரோயினுக்கு அவர் சொல்றாரு, கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். இதெல்லாம் இவர் மேக்சிமம் இன்வால்வ்மெண்ட் தான் சார் இதுல பாட்டுல. அவரோட பயணித்த அனுபவங்கள்ல கச்சேரி பண்ணும்போது எப்படி இருக்கும் சார்? அவர் கூட இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் போகும்போது அவரு தான் கிங் சார். அப்பத்தி வரையில ஒரு 5-6 பேர் பாடியிருந்தா கூட இவர் ஸ்டேஜுக்கு வந்தாலே ஆடியன்ஸும் பிளஸ் டியூன் ஆயிடுவாங்க, ஆர்கெஸ்ட்ரா எல்லாருமே. இவர் அந்த கனமான வாய்ஸ்ல
ஆனால் 72 இயர்ஸு கூட நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆந்திராவில் ஒரு ப்ரோக்ராமில் வந்திருக்காரு சார், ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. வேட்டூர் சுந்தரராமூர்த்தின்னு பெரிய ரைட்டர், அவரோட ஸ்டாச்சு இனாகிரேஷனுக்கு வந்தார். வந்து வேட்டூர் சுந்தரராமூர்த்தி எழுதிய பாட்டு தான் சங்கரா, சங்கராபரணம் எல்லாம் அவர் தான், நேஷனல் அவார்டு இல்லை. அன்னைக்கு பாலு சார் அந்த பாட்டு பாடுறாரு. ஜெர்னி பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வேற கிராமம் மாட்டமா ஒரு ஊர், ஃப்ளைட்டுக்கு இது இல்லாமல் ஒரு ஊர், விஜயவாடாலேருந்து வரணும். அவர் கார் ஜெர்னி பண்ணிட்டு வந்திருக்காரு. சாயங்காலம் ப்ரோக்ராமு வந்து நான் அவரோட மேனேஜர் சந்துருவை கேட்டேன், சார் சங்கராபரணம் அப்போ பாடினது ஒன்று ஸ்ருதி சீல பாடியிருக்காரு, இப்போ ஆர்கெஸ்ட்ராவுக்கு நான் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்கெஸ்ட்ரா ஒரு ஸ்ருதி கம்மி பண்ணலாமான்னு. அவர் சொல்றாரு சந்துரு சார், அவரு பாலு சார் சார் அவர் எஸ்பிபி சிங்கம் சார் அப்படி சொல்றாரு. ஆனா அவரு அந்த ஸ்டேஜில் வந்து நாங்க எல்லாம் பாடினோம், இதெல்லாம் ஓகே. ஆனா வந்து அவரு சங்கரா நாத சரீரா பரா வேத விஹாரா ஜீவேஸ்வரா பாடுறாரு. அந்த வால்யூம் அவருக்கு அதே ஒன்று ஸ்ருதியில்தான் பாடுறாரு. அதே ஒன்று ஸ்ருதியிலேயே அந்த ரேஞ்சிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 இயர்ஸ் பேக் பாடியிருப்பாரு, 30-40 இயர்ஸ் பேக். ஆனால் அப்படியே இருந்தது சார் பாலு சாருக்கு வாய்ஸ் மட்டும். 74 இயர்ஸில் கூட வல்லேலக்கா வல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா எல்லாம் காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா அப்படியே பாடிட்டு இருந்தாரு. அந்த லாஸ்ட் சாங் நீங்க கேட்டிருப்பீங்க, கடைசி பாட்டு வந்து அண்ணாத்த பாட்டுங்களா சார்? ரெக்கார்ட் பண்ணது, அதை ரெக்கார்ட் பண்ணது. அது தெலுங்குல கூட சரண் சார் தான் பாடியிருப்பாரு, அப்படி பாலு சார் இல்ல. அந்த மூவி ரிலீஸுக்கு முன்னாடியே. ஆனா அந்த லாஸ்ட் சாங்ல கூட அவரோட ஃபுல் த்ரோட் ஃபுல் எனர்ஜி கொடுத்திருப்பாரு. அந்த பவர் சிங்கம் சார் ஓப்பனிங்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இருக்கும். அண்ணாத்த அண்ணாத்த வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு, அண்ணாத்த அண்ணாத்த வர நடையில உடையில கோல கோல மாசு, கூண்டுல புயலுக்கு வேலை இல்ல தாண்டி வா கடமைகள் காத்திருக்கு, தூண்டில திமிங்கலம் மதிப்பதில்ல துணிஞ்சி வா கடவுளை துணை உனக்கு, உறுதியுடன் மோது மோது உலகைய ஜெயிக்கலாம், உனக்கு இணை ஏது ஏது வானையும் வளைக்கலாம், அண்ணாத்த அண்ணாத்த வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அப்படி அப்படி கொடுத்துருப்பாரு. 1000 நிலவேலேருந்து அண்ணாத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி. அவருடைய கம்போசிங்ல வண்ணம் கொண்ட வெண்ணிலவே அவரு பாடினாலும் அந்த அந்த பாடல் சார் சிகரம். அவரோட கம்போசிங்ல என்ன கம்போசிங் பிளஸ் அவர் பாடுற அந்த ஃபீல் கூட அது ஒரு சரணத்திலேருந்து நம்ம பாடணும். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வாழ்க்கை இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் காராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. சார் அவர் சில டைமில் பாடுறது ஒன்றா இருக்கும், ஆனால் ஸ்டேஜில் இம்ப்ரோவைஸ் பண்ணி பாடுவார்ல சார், அது அது ட்ரை பண்ணி பண்ணுவீங்களா?
approach பண்றது. ட்ரை பண்ணுவோம். ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். ஆஹா. அது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அது இது பண்ணா தான் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எதுவாவது பண்ணா. அதனால நீங்க மோஸ்ட்லி ஒரிஜினல் தான் பாடுவேன் நான். அதுல நான் ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணிடுவார். அவரு சான்ஸே இல்லை. அது கிட்ட கூட நம்ம போக முடியாது. அந்த அளவுக்கு அவர் பாடிடுவாரு. ஆனா ஸ்டேஜில் எந்த சங்கதி போட்டாலும் அவரு அத கரெக்டா சேர்ற மாதிரி. ஆமா, அது பண்ணுவாரு. அதுக்கு ரொம்ப ஞானம் வேணும் சார். எத்தனை பாடல் சார் பாடியிருப்பாரு அவர்? எனக்குரிய அவரு 48,000 சொல்லியிருக்காங்க சார். எத்தனை லாங்குவேஜஸ் சார்? ஒரு 17-18 லாங்குவேஜ் பாடியிருக்காரு. படுகா லாங்குவேஜ் நான் அவரோட பாட்டு கேட்டிருக்கேன். படுகா மராட்டியில கேட்டிருக்கேன். அதெல்லாமே அற்புதமா பாடியிருப்பாரு. இது நீங்க சொல்றது இந்தியாக்குள்ள மட்டும் கிடையாது, ஆல் ஓவர். அவரு பாடல் அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பார் சார்? ஒரு ப்ரோக்ராம்னா அவர் ப்ரோக்ராம்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் சார். அவருக்கு கிளீனா நோட் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்தா அந்த இம்ப்ரவைசேஷன்ஸ் ஃபுல் மூட் அந்த ப்ரோக்ராம்லயே இருப்பார். அவர் பாடின பாட்டு கூட ரெகுலரா கேட்டே வருவார். ப்ரோக்ராமுக்கு கார்ல வந்துட்டு இருந்தா கூட கேட்டே வருவார். நானு ஒரு சுராபிஷேகம் ப்ரோக்ராம் அப்போ நான் அவர் இது இருக்கும்ல ரூம்ல, நான் ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு போனா அந்த டேப் ரெக்கார்டு, டைரிஸ், ஐபாட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அவர் பாடிய ஹிந்தி பாட்டு ஃபர்ஸ்ட் மூவி சார். ஆமா, ஃபர்ஸ்ட் மூவி எக் துஜே கே லியே. ஃபர்ஸ்ட் மூவிலேயே நேஷனல் அவார்டு. எல்லா பாட்டும் இவர் தான் பாடியிருப்பாரு. டிஃப்ரெண்டான சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல. எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டே பாடியிருப்பாரு. இதுல பாப்புலரான பாட்டு तेरे मेरे बीच में. एक डोर खींचे दूजा दौड़ा चला ये, एक डोर खींचे दूजा दौड़ा चला ये, कच्चे धागे में बंधा चला आए, ऐसे जैसे कोई हो, ऐसे जैसे कोई दीवाना, ऐसे जैसे कोई दीवाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना, तेरे मेरे बीच में कैसा है बंधन अनजाना. சிவரஞ்சனி ராகத்தை அப்படியே புரிஞ்சு கொடுத்துருப்பாரு. எக்ஸ்ட்ரானரி இல்லை சார்? கோவப்படுவாரா சார்? நீங்க பாத்துருக்கீங்களா ஸ்டேஜ்ல அங்க இங்க கோவப்பட்ட? அவரு கோவப்படுறத நான் பார்க்கல சார், எப்பவும் பார்க்கல. எப்பவுமே அவரு ஒரே வாட்டி எங்கேயோ ஒரு வாட்டி கார்ல ஒரு ப்ரோக்ராம்ல பாவம் அவருக்கு செக்யூரிட்டி இதாயிடுச்சு, யாரும் கார் கிட்ட ஆர்கனைசர்ஸ் பண்ணல. ஏதோ சாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கார் ஏறிட்டாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, கும்பல் வந்துடும்ல. ஒரு கார் ஏறிட்டு நீ வா ரூமுக்கு வா சொல்றேன் அன்னிட்டு அது சிரிச்சுட்டே சொல்றாரு. அவரு ஃப்ரெண்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அந்த ப்ரோக்ராம். அவர் சொல் நீ வாடா அங்க வாடா சொல்றேன் அப்படி சொல்றாரு, ரூமுக்கு வாடான்னு. அதுதான் அவருக்கு நான் பார்த்தது. எப்போ ஒரு ஃபேன்ஸ் பாத்திருக்கீங்களா சார்? நிறைய சுத்தி. ஆமா ஆமா இருக்கும். ஆனா ரெஸ்பெக்டா சொல்லிடுவார் அவரு. பாட்டு நடு ஸ்டேஜ்ல பாடிட்டு பின்னாடி வந்து உட்காருவாரா, இந்த பாவம் ஆர்கனைசர்ஸ் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்துருவாங்க போட்டோக்காக. அவர் சொல்லுவாரு, நாங்க இந்த பாட்டு நெக்ஸ்ட் பாட்டு எப்படி பாடணுன்ட்டு தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாருக்கும் நான் போட்டோ கொடுக்குறேன், இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரையிலும் எங்களை விட்டுடுங்கன்னுட்டு. அவ்வளோ கான்சன்ட்ரேஷன். துளி கூட பாட்டு மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல அதே இதுல தான் இருந்தார். 100 years அவரோட ஆயுஷ் பூரா இருந்தார். அதுக்குதான் இப்பத்திக்கும் நம்ம கூட இருக்காரு எல்லா. ஆனா ஒரு பாட்டு
அவரு ரொம்ப சுலபமா பாடியிருப்பாரு. அவர் பிராக்டிஸ்ல கஷ்டப்படி பாடியிருப்பாரோ என்னமோ தெரியல ரெக்கார்டிங்ல. ஆனா வந்து நம்ம கேட்கறதுக்கு அவரு ரொம்ப ஈஸியா தான் பாடியிருப்பாரு. அது நம்ம பாடுறப்பதான் கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பிராக்டிஸ் பண்றப்போ அந்த இந்த சங்கீத ஜாதி முல்லை அந்த பாட்டுல விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் சிந்தும் சந்தம் உந்தன் சொந்தம், கத்திச் செல்லும் முத்துச் சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம், இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம், முல்லை பூவில் முள்ளும் உண்டோ, கண்டு கொண்டும் இந்த வேஷம் என்ன ராஜதீபமே. ச ச ச ச நி ச நி ச நி ச நி ச நி ச நி ச க ரி ச நி ரி ச நி த ப த நி ச ரி ரி க ரி ச ச க ரி ச நி ச ரி நி ச ரி ச நி த ப த ச நி த ப ம ப த ப ச நி ச நி நி ச நி நி ச நி த ப ப ம த ப நி த ச நி த ப ம ப சரி க நி சரி க ம ப ம ப த நி ரி ச நி ச நி த நி பத நி ச ச ச ச த நி சரி காரி ச நி சானி த நி த ப தழுதும் தகதிமிதோம் தழுதும் மகண யகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண மகண யகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண. இது ஒரு கம்போசிஷனே வந்து அந்த கர்நாடிக் ஃபுல் ஃபீல் இருக்கக்கூடிய ஃபீல். இந்த இது ஆனப்புறம் ஒரு பாடினார் அவரு அகண ஆ ஆ ஆ ஒரு ப்ரோக்ராம்ல ஃபுல்லா ஆடியன்ஸ் எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன், எங்கேயும் கேப்பே கொடுக்க மாட்டார் சார். அந்த எனர்ஜிவை ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை ஆடுற ஒரே ஒரு சிங்கர் எனக்கு தெரிஞ்சு. மீண்டும் எப்படி இசைஞானி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி தான் எஸ்பிபி சார். மீண்டும் ஒரு பிறவியில 48,000 பாடுகள் யாராலையுமே பாடவே முடியாது. 3 ஜென்மம் ஆகும் சார். அதனால ஸோ ஆல் தி கிரெடிட்ஸ் டு எஸ்பிபி சார். ரொம்ப நன்றி சார். வந்து எங்களை நேரடியாக வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. வெகு விரைவில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் எஸ்பிபி சாருக்காக நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்களும் வந்து அதில் பாட்டாக இருக்கணும். ஷூர் சார். தேங்க்யூ சார். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இதில் வந்து பாலு சார் பாடிய அற்புதமான பாடல்கள் எல்லாம் ஒரு பாடுற வாய்ப்பு அந்த ஆதம் டிவிக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார்.